ஹாய் ஹலோ விவோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்க நிற முட்டை அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமம் அது. எங்கு பார்த்தாலும் வயல்வெளிகளும் பறவைகளின் சத்தமும் நிறைந்திருக்கும். அந்த கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி ஒருவர் இருந்தார். அவருக்கு இருக்கும் கொஞ்ச நிலத்தில் ஏதோ விதைகளை தூவி அதில் வரும் பணத்தை வைத்து சாப்பிட்டு வந்தார். அந்த ஊரிலேயே மிகவும் கஷ்டப்படும் விவசாயி என்றால் அவர் மட்டுமே. இப்படியே கொஞ்ச நாள் போக போக மழை ஏதும் பெய்யாததால் அவர் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தார். பயிர்கள் எல்லாம் கருகி போய் விட்டனர். அவரிடம் கையில் 1 ரூபாய் கூட இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நின்றார் அந்த விவசாயி. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் உதவி கேட்டார். என்னுடைய பயிர்கள் எல்லாம் மழை இல்லாமல் கருகிவிட்டது. நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் விட்டால் மீண்டும் உழுது பயிரிடுவேன். தானியம் கூட கடன்தான் வாங்கியிருக்கேன். பயிரிட்டு பயிர் விளைந்தவுடன் தங்களுடைய கடன் எல்லாத்தையும் அடைத்து விடுவேன் என்று கேட்டார். எங்கள் வயலுக்கே தண்ணீர் பற்றவில்லை. இதில் உன்னுடைய வயலுக்கு எப்படி நாங்கள் தண்ணீர் விட முடியும் என்று அனைவரும் கையை விரித்துவிட்டனர். என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து போய் நின்றார் அந்த ஏழை விவசாயி. குழந்தைகளும் மனைவியும் பசியாலும் பட்டினியாலும் வாடுகின்றனர். சோகமுடன் வீட்டிற்கு சென்ற அந்த ஏழை விவசாயி நடந்த அனைத்தையும் மனைவியிடம் கூறினார். சரி விடுங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று கணவனுக்கு ஆறுதல் கூறினாள். இப்படி கவலையும் பசியும் பட்டினியும் அந்த ஏழை விவசாயியை வாட்டி எடுத்தது. இவ்வாறு இருக்கையில் அந்த விவசாயியின் வீட்டின் அருகே ஒரு மயில் முட்டையிட்டிருப்பதை பார்த்தார். அந்த விவசாயி அந்த முட்டையை தங்க நிறத்தில் இருப்பதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். இதனை பார்த்த விவசாயி, என்னடா இது, தங்க நிறத்தில் முட்டையிடுகிறது, இந்த மயில் என்ன ஒரு அதிசயம் என்று வியர்ந்து பார்த்தவர், மறுநாள் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு தூங்க சென்று விட்டார். பொழுது விடிந்தது. மறுநாள் அதே இடத்தில் போய் பார்த்தார். மறுபடியும் ஒரு தங்க முட்டையை இட்டு வைத்திருந்தது அந்த மயில். இவ்வாறே தொடர்ந்து 3 முட்டைகளை இட்ட அந்த மயில் ஒரு நாள் அந்த ஏழை விவசாயியின் கதவு தட்டும் சத்தம் கேட்டு போய் திறந்து பார்த்தார். அந்த ஏழை விவசாயி கண்ணெதிரே அந்த தங்க நிற முட்டையை இட்ட மயில் நின்றது. எனக்கு மிகவும் பசியாக உள்ளது. தங்களிடம் உணவோ தானியமோ இருந்தால் தர முடியுமா என்று கேட்டது அந்த மயில். உடனே விவசாயி சற்றும் யோசிக்காமல் காட்டில் விதைப்பதற்காக வைத்திருந்த தானியத்தை எடுத்து வந்து கொடுத்தான். மயில் அதை வாங்கி கொண்டு சென்று விட்டது. மனைவி கேட்டால், ஏங்க, நம்மக்கிட்ட இருக்கிறதே கொஞ்சோன்னு தான் தானியம், நம்மளே ரொம்ப வறுமையில் இருக்கோம், இந்த கொஞ்சம் தானியத்தையும் இப்படி கொடுத்துட்டீங்களே, இனி யார்கிட்ட போய் நம்ம கடன் வாங்க முடியும் என்றாள். வாயில்லா ஒரு ஜீவன் பசிக்குது என்று கேட்கும்போது எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும் என்று சொன்னான் அந்த ஏழை விவசாயி. இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டு போய் திறந்து பார்த்தான். மயில் எதிரே நின்றது. ஐயா, ஏழை விவசாயியே, இன்று முதல் நீ ஏழை இல்லை, உன்னுடைய கையை காட்டு என்றது அந்த மயில். விவசாயிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த 3 தங்க நிற முட்டைகளையும் அவனிடம் கொடுத்துவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டையை உடைத்துப்பார் என்று சொல்லிவிட்டு சென்றது. விவசாயிக்கு ஒன்றுமே புரியவில்லை. சரி என்று யோசித்துவிட்டு அவனும் ஒவ்வொரு நாள் வீதம் 3 நாட்களுக்கு 3 முட்டைகளை உடைத்தான். நம்ம வீடியோக்கு இடையில ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. பைமோட் e-shopping இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், ரொம்ப கம்மியான விலையில். அந்த முட்டையை உடைத்து பார்த்த அந்த விவசாயி தங்கம், வெள்ளி, வைரம் என கொட்டியது. அதனை பார்த்த விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம், அதிசயம். ஒரு வாரத்தில் பெரிய வீடு, கார், பங்களா என அனைத்து வசதிகளும் வந்துவிட்டது அந்த ஏழை விவசாயிக்கு. எவ்வளவு வசதி இருந்தாலும் அவனுடைய வயலில் விவசாயம் செய்வதை மட்டும் அவன் நிறுத்தவில்லை.
ஊரில் உள்ள அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம். எப்படிடா இவனுக்கு இப்படி ஒரு வசதி வந்தது என்று அனைவரும் பொறாமைப்பட்டனர். எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு வந்தாலும் நாம் ஆரம்பத்தில் இருந்த நிலைமையை மறக்கக்கூடாது அல்லவா? ஒரு நாள் அந்த ஏழை விவசாயியை சந்திக்க அந்த மயில் வந்தது. என்ன விவசாயியே, எப்படி இருக்க என்றது. நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்க காரணமே நீதானே என்றான் கை கூப்பி வணங்கியவாறு. இந்த ஊரில் உள்ள அனைவரும் நல்ல செல்வ செழிப்பாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் பசிக்குது, ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டேன். ஆனால் யாரும் எனக்கு கொடுக்கவில்லை. உன்னிடம் வறுமை இருக்கிறது, இருந்தும் நீ என்னுடைய பசியை போக்கினாய் அல்லவா? அதனால்தான் உனக்கு இந்த நிலைமையை நான் உண்டாக்கிவிட்டேன். நீ வறுமையிலும் இருந்தும் உன்னுடைய இந்த உதவும் மனப்பான்மை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால்தான் இந்த ஊரில் உள்ள எல்லோரும் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை உயர்த்திவிட்டேன். நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் மேன்மேலும் நீ உயர்ந்துட்டே போவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயில் சொல்லி அங்கேருந்து கிளம்பிருச்சு. நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இதே மாதிரி என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.